पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அக்ஞான வாசம் முடிந்து யுத்தம் நடக்கிறது. இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுனன் 13 வருஷங்களாக தனக்கு அதர்மம் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை அனுபவித்த பசியினால் சிம்மத்தை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் அத்தனை பேரும் பயந்து நடுங்கினர். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரியோதனனே தயவு செய்து நீ முன்னாடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை அனுப்பி வைத்து, அதற்கு இங்க இருக்கிற ஆட்கள்லேயே எப்படி வியூகத்தை செய்வது என்பதை துரோணாச்சாரியார் செய்தார். ஆனால் எவ்வளவு யூகம் செய்தும் பலனில்லை. ஏன்னா பான மழை, ஒரு பானத்திற்கும் இன்னொரு பானத்திற்கும் காற்று கூட புக முடியாதபடி அப்பேற்பட்ட வித்தைதனை அர்ஜுனன் நடத்தி காட்டினான். அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். துரோணாச்சாரியார் விடாது யுத்தம் செய்தார், மூர்ச்சையுற்றார். தன்னுடைய தந்தைக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் முன்னின்றார், கிருபாச்சாரியார் முன்னின்றார். யாரும் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அர்ஜுனனுடைய பராக்கிரமம் அப்பேற்பட்டதாக இருந்தது. இப்போ அத்தனை பேரும் மூர்ச்சையுற்று விளங்கின. இந்த நேரத்தில் உத்தரகுமாரனை பார்த்து, உன்னுடைய தங்கை சொல்லியிருக்கார்ல என்னென்ன, அங்கே இருக்கக்கூடிய ஆபரணங்கள் அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகுமாரனுக்கு சொல்லியிருக்கா. நீ போய் அந்த ஆபரணத்தை எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்ல, உடனே உத்தரகுமாரன் அந்த ஆபரணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டார். இப்போ பழையபடி தன்னுடைய காண்டீபத்தை அந்த சமி மரம் இருக்கு இல்லையா, அதிலேயே வைத்து விட்டு மீண்டும் பிருகநிலையாகவே வேடமிட்டு உத்தரகுமாரனை என்ன சொல்லுது, தான் சாரதியாக உத்தரகுமாரனை ரதத்தில் நிறுத்தி வந்தா அங்க விராட்ட தேசம் எப்படி அப்படின்னா, உத்தரகுமாரன் போய் எப்பேற்பட்ட பராக்கிரம விஷயத்தை செய்து வந்திருக்கிறான் சொல்லிட்டு ஜெயகோஷம் அவனை வெகுவாக பாராட்டி விராட்டராஜனுக்கு அப்பேற்பட்ட சந்தோஷம். ஒரு சின்ன பிள்ளை என்று நினைத்தோம், அவன் போய் இருக்கிறதுலேயே மிகவும் பலசாலி என்று கூறப்படுகின்ற அந்த துரியோதனாதிகளை துவம்சம் செய்து வெற்றி தேடி வந்திருக்கிறான்னு பயங்கரமான குஷி விராட்டராஜனுக்கு. இப்போ ஜெயகோஷமெல்லாம் சொன்ன உடனே உத்தரகுமாரனுக்கு அவனுடைய மனம் கூசியது. ஏன்னா இது அத்தனை விஷயத்தையும் செய்தது பிருகநிலையாக இருக்கக்கூடிய அர்ஜுனன். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் உடனே சரி ரைட்டு இதெல்லாம் நடக்கும்போது அந்த விராட்டராஜன் வருகிறான். அதனுடைய ஆசனம், விராட்டராஜனுடைய ராஜ சிம்ஹாசனத்தில் பார்த்தோம்னா யார் அமர்ந்திருக்கான்னா தர்மராஜன் அமர்ந்திருக்கான். இப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அவன்தான் தர்மராஜன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிய வர 2 கைகளை கூப்பிக்கொண்டான் விராட்டராஜன். ஏன்னா பாண்டவர்கள் மேல அவ்வளவு ஒரு மரியாதை இத்தனை ராஜர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தர்மத்தின் வழி நடப்பவர்கள் அநியாயமாக தண்டிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று இந்த உலகம் முழுக்க தெரிந்திருந்தது. இப்போ விராட்டராஜனுக்கு மனதில் இருக்கக்கூடிய சங்கடம், இந்த 1 வருட காலத்திலே நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடு, நீயே ராஜ்யத்தை ஆள வேண்டும், நான் சேனாதிபதியாக இருக்கிறேன் அப்படின்னு விராட்டராஜன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிருகநிலை, அந்த பிருகநிலை வேறு யாரும் இல்லப்பா, அவர்தான் அர்ஜுனான்னு சொல்லிட்டு உத்தரகுமாரன் நடந்த அத்தனை விஷயத்தையும் விராட்டராஜனிடம் சொல்ல, தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு, அவன்கிட்ட கொஞ்சம் கூட வீரம் இல்லை என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்பேற்பட்ட பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிருகநிலையாக இருக்கும் பொழுது சில தடவை கடிந்து பேசி இருக்கலாம், கை நீட்டி 1-2 சமயத்தில் அடித்தும் கூட இருக்கலாம். அதையெல்லாம் மன்னித்து அருள வேண்டும் கூனி குறுகினான் விராட்டராஜன். இப்போ இதில் என்னன்னா, 1 வருட காலம் அந்த அக்ஞான வாசம் இருக்கக்கூடிய இடம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல்
இவர்கள்தான் பாண்டவர்கள் என்று தெரிந்தவுடன் அளவளாகிய சந்தோஷம் விராட்டராஜனுக்கு. என்னே ஒரு பாக்கியம், இந்த ஒரு வருட காலத்தில் அவர்களுக்கு வேறு ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதைக்கு மன்னிக்கு கேட்டான் சபை நடுவிலே, ரகசியமாக கூட இல்லை. இப்போ பாண்டவர்களோடு ஏதோ ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மனது துடித்தது. அப்போ விராட்டராஜன் கூறுகிறான், என்னுடைய மகளான உத்தரையை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன், ஏதாவது சம்பந்தம் பாண்டவர்களோடு எனக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அப்போ பிருகன்னிலையா இருந்தவன் அர்ஜுனன் கூறினான், இல்லை, ஒரு வருட காலம் நான் உன்னுடைய மகளுக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறேன். சரி, அந்த பாடங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது நான் ஆசிரியராகத்தான் இருந்தேனே ஒழிய, ஒருவேளை நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் ஊர் என்ன சொல்லும்? எப்பவுமே பாண்டவர்கள் எப்படின்னா அந்த வார்த்தைகளுக்கு பயந்தனர். தவறான வார்த்தைகள் பாண்டவர்கள் மேல் வரக்கூடாது என்பதில் மிக 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 கூர்மையாக இருந்தனர். அப்ப என்னாச்சு? அப்போ வேணா ஒன்று செய்யலாம். என்னது? அர்ஜுனனுடைய மகனாக இருக்கக்கூடிய அபிமன்யுவுக்கு உத்தரையை திருமணம் செய்து அதற்கும் மனது ஒப்பினான். ஏதோ ஒரு வகையில் பாண்டவர்களுடைய சம்பந்தம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு விராட்டராஜன் மகிழ்ந்தார். ஊரே திருவிழா கோலம் போல திருமண வைபவம் அப்பேற்பட்ட அங்கு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் தகவல் அனுப்பப்பட்டது. முக்கியமாக துவாரகையில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தகவல் சென்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமன் சகிதம் துவாரகையிலிருந்து ஆனந்தமாக வந்தான். பாண்டவர்கள் எதிர்கொண்டு அந்த கிருஷ்ணனையும் பலராமனையும் அழைத்த அந்த பாங்கு இருக்கிறதே கிருஷ்ணா, 12 வருட வனவாசமும் 1 வருட அஜ்ஞான வாசமும் முடிந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நீதான் கிருஷ்ணா. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, வனவாசத்தில் கூட ஆங்காங்கே கிருஷ்ணன் வந்து உதவி செய்தான். அக்ஷய பாத்திரத்தில் எதுவும் இல்லை என்கின்ற வருவது துர்வாசரால் மிகப்பெரிய அபமானம் நேரிடுமோ என்று பயந்த பொழுது கிருஷ்ணன் தானாக வந்து அதை அனுகிரகித்தான், நாம பார்த்தோம். ஆனா இந்த 1 வருட அஜ்ஞான வாசத்துல பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களும் நேரில் சந்தித்தாவது இருக்கிறார்களானா? இல்லை. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கிருஷ்ணா, உன்னுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த வனவாசமும் சரி அஜ்ஞான வாசமும் சரி நல்லபடியாக நடந்தேறியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அஜ்ஞான வாசத்தில் பரிபூர்ணமான அனுகிரகம் யக்ஷனாக வந்த தர்மராஜன் அவனுடைய அனுகிரகம் மட்டுமின்றி அந்த ஷமி மரத்தில் தங்களுடைய ஆயுதத்தை எல்லாம் வைக்கும் பொழுது துர்க்கையினுடைய ஸ்தோத்திரம் சொல்லி துர்க்கையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் பாண்டவர்களிடம் இருந்தது. ஆனா மேலோட்டமாக நமக்கு யமதர்மராஜனும் மற்றும் துர்க்கையினுடைய அருள் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் இவர்கள் வேறு யாரும் இல்லை, பகவான் ஸ்ரீ நாராயணின் பரிவாரங்கள். இவர்கள் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் பகவான் நாராயணனின் அனுகிரகம் தான். அதனால தான் கிருஷ்ணா, நாங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு எங்களை காப்பதற்காக ஒன்றோ நீயோ அல்லது உன்னுடைய பரிவார தேவதைகளோ வந்து எங்களை ரட்சித்தது. அதனால்தான் இந்த காலத்தை வெகு சுலபமாக கடக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் அத்தனை பேரும் கிருஷ்ணனை ஸ்லாகித்தனர். உன்னால் தான் இது நடந்தது. அதுதான் பக்தர்களுடைய என்ன சொல்லுது, அந்த மன ஓட்டம். நாங்கள் சாதித்தோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட பாண்டவர்கள் வாயில் வரல. இது நடந்தது எல்லாம் உன்னால், நீ கொடுத்த சக்தியால் அப்படிதான் சொன்னார். இப்போ இந்த இடத்துல இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே திரௌபதி வந்தார். கண்களில் நீர் ஓடி வந்து கிருஷ்ணனை ஆற தழுவினார். கிருஷ்ணா, அந்த சபையிலே அபமானம் நேரிடும் பொழுது நீ என்னை காத்தாய். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சபையில் அவமானம் ஏற்பட்டது. ஆனால் அந்த அவமான சமயத்திலே அதை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற தைரியத்தையும் எனக்கு துரோகம் செய்த அந்த கீச்சகனை
வதம் செய்தது உன்னுடைய அருளினால் தான். இப்ப பீமசேனன் கீச்சகனை வதம் செய்தான் அப்படின்னா அதற்கு காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அனுகிரகமே காரணம். இப்படி திரௌபதி, ஆனா இருந்தாலும் திரௌபதியினுடைய மனதில் சபையில் அப்பேற்பட்ட அவமானம் நடந்ததே, இன்னும் துரியோதனாதிகள் உயிரோடு இருக்கிறார்களே, இந்த கேள்வி மட்டும் திரௌபதியினுடைய மனதில் போகவே இல்லை. ஏனென்றால் அவள் விரித்த கூந்தலை இன்னும் முடியவே இல்லை. அது ஒன்றே சொல்லும், இன்னும் அந்த பழைய விஷயங்களை அவள் மறக்கவில்லை. அதற்கு கவலைப்படாதே திரௌபதி, இன்னும் குறைந்த நாட்களே இருக்கின்றன. நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ நிச்சயமாக அந்த கெட்டவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்கின்ற உறுதி வார்த்தையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திரௌபதியிடம் கூறினார். 10 பேரும் வந்தாச்சு. கோலாகலமான திருமணம். யாரு? அபிமன்யுக்கும் சரி உத்தரைக்கும் சரி அற்புதமான திருமணம் நடந்தேறியது. அது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டா, இப்ப இந்த இடத்துல அஸ்தினாபுரத்தில் என்ன நடக்குது? அப்ப சபைக்கு வந்த உடனே துரியோதனன் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நல்லதாக போகிவிட்டது. பாண்டவர்கள் வனவாசத்தையும் அஞ்ஞான வாசத்தையும் முடிப்பதற்கு முன்பே நாம் இனம் கண்டு விட்டோம். அர்ஜுனனை நாங்கள் கண்டோம். இன்னும் என்ன சொல்லுது, 5 மாதங்கள் இருக்கும் ஒரு நிலையிலே, அவன் கரெக்டா அந்த கணக்கெல்லாம் வச்சிருக்கான். 5 மாசம் 6 நாள் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அவையிலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நேராக ஒரு ஒற்றன், ஒரு தூதுவன், அவனை நீ போய் தர்மராஜனிடம் போய் அஞ்ஞானவாசம் முடியும் முன்னே அர்ஜுனனை நாங்கள் கண்டோம், அதனால் மீண்டும் வனவாசத்திற்கு செல்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் அனுப்பினார். நேரா வந்தார். முதல்ல துரியோதனன் மூலமாக ஒரு தூதுவன் வந்திருக்கிறான்னு ஒன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மிக திருப்தியாக வனவாசமும் அஞ்ஞானவாசமும் நடந்தேறியது. துரியோதனன் ஒரு தூதுவனை அனுப்பி இருக்கிறான், இனி ராஜ்யத்தை தந்து விடுவான். ஏன்னா நல்லவர்களுடைய சிந்தனை எப்பவுமே நல்ல விதமாகத்தான் இருக்கும். அப்ப அந்த தூதுவன் வந்து சொன்னான், நீங்கள் அஞ்ஞானவாசம் முடிக்கும் முன்பே அவர்கள் அர்ஜுனனை இனம் கண்டு கொண்டார்கள். அதனால் யாரோ ஒருவரை இனம் கண்டு கொண்டாலும் மீண்டும் வனவாசம் அஞ்ஞான வாசம் அப்படிங்கிறது உங்களிடம் சொல்ல சொல்லி என்னை அனுப்பியுள்ளார்கள் அப்படின்னு சொன்னான். உடனே தர்மராஜன் சிரித்து கொண்டு சொன்னான், இதை பீஷ்மர், துரோணர், கிருபர் சொல்லட்டும், அப்பொழுது பார்க்கலாம் அப்படின்னா தர்மராஜன். அந்த தூதுவன் அந்த செய்தியை அப்படியே எடுத்து வந்து துரியோதனன் சொன்ன உடனே அந்த சபையிலே பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார் இவர்கள் மூவரும் எழுந்திருந்து, தர்மராஜன் சொன்னது சரிதான், வனவாசம் அஞ்ஞான வாசம் நடந்து முடிந்து விட்டது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே துரியோதனன், பிராமணர்கள் என்ன சொல்கிறார்கள்? உடனே அவர்களும் ஒருமித்த குரலிலே அவர்களது வனவாசமும் சரி அஞ்ஞான வாசமும் சரி நடந்தேறியது, இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று ஒருமித்த குரலில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்புக்கொண்ட பின்னாடி துரியோதனனால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அவன் ஒருத்தன் தான் இந்த மாதிரி அந்த சௌரமானம் சந்திரமானம் என்கின்ற கணக்குகளை சொல்லிக்கொண்டு வேண்டுமென்றே சூழ்ச்சியினுடைய வலையிலே அந்த பாண்டவர்களை மீண்டும் அந்த வனவாசத்துக்கும் அஞ்ஞான வாசத்துக்கும் அனுப்பிவிடலாம் என்கின்ற அந்த கற்பனை கோட்டையரை கட்டி கொண்டிருந்தான். அதை யாரும் ஏற்க தயாராக இல்லை. இப்போ விராட்டராஜனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். சரி, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கு அந்த தர்மிஷ்டர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் எவ்வளவு நன்மைகள் நடக்கும் என்பதனை ரொம்ப அற்புதமாக சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எப்பொழுது அந்த துரியோதனாதிகள்
அந்த பீஷ்மர், துரோணர், கிருபர் இவர்கள் சொன்னதை துரியோதனன் ஒப்புக்கொண்டானோ, பாண்டவர்கள் இனி விராட்ட நகரத்திலிருந்து கிளம்ப எத்தனைத்தார்களோ, இந்த இடத்திலே நாம் இதுவரை பார்த்து வந்த அந்த விராட்ட பர்வம் என்பது முடிவடைகிறது. இனி அடுத்து நாம் பார்க்க இருப்பது உத்யோக பர்வம். இறைவனுடைய கருணையினால், ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால் இதுவரை ஆதி பர்வம் பார்த்தோம், சபா பர்வம் பார்த்தோம், வன பர்வம் பார்த்தோம், மற்றும் இப்பொழுது விராட்ட பர்வம் பார்த்து முடித்திருக்கிறோம். இனி அடுத்து ஆரம்பிக்க இருப்பது உத்யோக பர்வம். நாளைய தினம் இந்த விராட்ட பர்வம் பார்த்ததினால் என்ன என்ன பலன்கள் சொன்னவர்க்கும் கேட்டவர்க்கும் என்பதை பகவான் கிருஷ்ணன் விளக்குவதாக அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த பலனையும் பார்த்து கொண்டு நாளை அந்த உத்யோக பர்வத்தினை ஆரம்பிக்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.